வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாரம்பரிய பொருள்களில் ஒன்று மஞ்சள். இது வந்து கஸ்தூரி மஞ்சள்ங்க. இது வந்து பொதுவாக பெண்கள் வந்து உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துவாங்க. இப்போ பெண்கள்கிட்ட மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் ரொம்ப கம்மியாயிட்டு வருது. இதனால வந்து நிறைய சரும பிரச்சனைகள்லாம் பெண்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அந்த காலத்தில் வந்து உபயோகப்படுத்தின பெண்களுக்கு பியூட்டிஷியனே வந்து இந்த கஸ்தூரி மஞ்சள் அப்படிங்கிறது தாங்க. பெரும்பாலானவங்க சமையலுக்கு போடுற மஞ்சளை வந்து உபயோகப்படுத்திடுறாங்க. அதை பண்ணக்கூடாது. அந்த சமையலுக்கு போடுற மஞ்சளை உபயோகப்படுத்துறதுனால தான் முகம் வந்து கருத்து போயிடுது, கை கால்லாம் கருத்து போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கஸ்தூரி மஞ்சளை வந்து நம்ம உபயோகப்படுத்துறது மூலிமா நமக்கு வந்து அந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் வராது. பெண்களுடைய உடம்புல இப்போ வந்து அந்த முடிகள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, பூனம் மீச மாதிரி வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு இந்த கஸ்தூரி மஞ்சளை தேய்ச்சி குளிக்கிறது மூலிமா அந்த பிரச்சனைகள் வந்து விலகும். வேர்வை அதிகம் வர்றவங்களுக்கு இந்த கஸ்தூரி மஞ்சளை தினமும் தேய்ச்சி குளிக்கிறது மூலிமா அதனால் வர்ற ஒரு விதமான வாடை வந்து வராமல் நல்லா கமகமன் வாசனையாக இருக்குங்க. இந்த கஸ்தூரி மஞ்சளையும் பாலினுடைய ஆடை இருக்கு இல்லைங்களா, அதையும் ரெண்டையும் போட்டு கலந்து முகத்தில் ஃபேஸ் பேக் மாதிரி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு முகத்தை நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் அது வந்து சாஃப்டாக மாறிடும். முகம் பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் ஃபேஷியல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்ன அளவுக்கு பளிச்சுன்னு இருக்கோ அதே போல் உங்களுக்கு வந்து முகம் பளிச்சுன்னு இருக்கும். பொதுவாக பெண்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி இந்த கஸ்தூரி மஞ்சளை தேய்ச்சி குளிக்கிற பெண்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் எதுவும் வர்றதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கஸ்தூரி மஞ்சள் உண்மையானது தானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மஞ்சள் வந்து கலர் உங்களுக்கு பார்க்கும்போதே வித்தியாசம் தெரியும். நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற மஞ்சள் வந்து ரொம்ப மஞ்சள் கலராக இருக்கும். இது வந்து கொஞ்சம் டல்லான மஞ்சள் கலராக இருக்கும். அந்த கவரை உடைச்சதுமே அந்த பேக்கை திறந்ததுமே நல்லா கமகமன்னு வாசனை, மஞ்சளோட வாசனை கமகமன்னு வருங்க. இதுதான் ஒரு மெயின் அடையாளம். உங்களுக்கு கஸ்தூரி மஞ்சள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நல்ல வாசனை இருக்கணும். இதை வந்து தினமும் நீங்கள் உபயோகப்படுத்தி பயன்பெறுங்க. இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.